வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நேற்று நம்ம விட்டமின்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி விட்டமின்ஸில் மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மினரல்ஸ் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று மேக்ரோ மினரல்ஸ், இன்னொன்று மைக்ரோ மினரல்ஸ். மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்றது நமக்கு அதிக அளவில் நம்ம எடுத்துக்கணும். மைக்ரோ மினரல்ஸ் குறைந்த அளவில் எடுத்தால் போதும். ஸோ மேக்ரோ மினரல்ஸ் மொத்தம் 7 இருக்குது. 7 நான் இங்கே ஒரு கீவேர்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்சிஎம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்சி பொட்டாசியம், சோடியம், கால்சியம். அடுத்த பிஎஸ்சி ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரைட். இது இந்த சைடு வருது, அல்கலை மெட்டல்ஸில் வருது. இது இந்த சைடு வரும். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். எம் ஃபார் மெக்னீஷியம். ஓகேயா. மைக்ரோ மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ் நிறையா இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் ஒன்று இங்கே எழுதி வச்சுருக்கேன். அயன், காப்பர், அயோடின், ஜிங்க், மேங்கனீஸ், ஃப்ளூரைட், கோபால்ட், செலனியம். ஸோ இதை ICFM செல்னியம் அதில் எஸ். ஓகேயா. உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சோமோ அப்படி வச்சுக்கோங்க. நான் சின்னதாக போட்டேன். ஸோ நம்ம ஒரு மினரல் படிக்கும்போது அது என்னோடய ஃபங்க்ஷன் அப்படின்னு எது தெரிஞ்சிச்சுன்னா டெஃபிஷியன்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வித் ஃபங்க்ஷன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கால்சியம் அப்படின்றது பிளட் கிளாட்டிங்கில் ஹெல்ப் ஆகும். இது நம்ம த்ரோம்போசிஸ் அந்த இது படிப்போம். பிளட் பிளேட்லெட்ஸ் அதெல்லாமே பிளட் கிளாட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா கால்சியம் தான் போய் ஒரு என்சைமை அன்லாக் பண்ணும். ஸோ கால்சியம் இம்பார்ட்டண்ட்டாக எதுக்குன்னா பிளட் கிளாட்டிங். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் இருந்தால் போன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. அதுக்கப்புறம் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷனில் கால்சியம் ஒர்க் ஆகுது. ஸோ மெயினாக என்னென்னா இந்த போன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். கால்சியம் தான் போன்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு மினரல். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சினா என்ன வரும் அப்படின்னா ரிக்கெட்ஸ், osteoporosis, decreased bone mineral. ஓகேயா. ரிக்கெட்ஸு, ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாமே போன் சம்மந்தமான டிசீஸ் தான். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சினால் அது வருது. நெக்ஸ்ட்டு அயோடின். அயோடின் தைராய்ட் கிளாண்டு நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அயோடின் கண்டிப்பாக தேவை. அயோடின் டெஃபிஷியன்சி வந்தாலே நமக்கு தைராய்டு டிசீஸ் வந்துடும். அப்புறம் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயினுக்கும் அயோடின் தேவைப்படுது. அப்புறம் நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஸுக்கும் அயோடின் தேவைப்படுது. ஸோ அயோடின் டிஃபிஷியன்சினால் என்ன வரும்னா கோய்டர், கிரெட்டினிசம், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இதெல்லாம் அயோடின் டெஃபிஷியன்சினால் வருது. ஸோ அயனுக்கு நமக்கு தெரியும் ஹீமோக்ளோபினில் இருக்க இம்பார்ட்டன்ட் பார்ட் அயன். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல அயன் ஹெல்ப் ஆகுது. எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது. ஸோ அயன் டிஃபிஷியன்சினா என்ன வரும்? கண்டிப்பாக அனிமியா வரும். ஏன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது அனிமியா. ஸோ அயன் டெஃபிஷியன்சினால அனிமியா வருது. லோ எனர்ஜியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கவங்களுக்கு குழந்தைங்க லோ பர்த் வெயிட்டாக இருக்கும் பறக்கும்போது அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது. ஜிங்க் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் போனுக்கு ஹெல்ப் ஆகுது. இம்யூன் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுது. சென்சரி ஆர்கன்ஸ் அதாவது இந்த கண், மூக்கு, காது அதோட ஃபங்க்ஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஊண்ட் ஹீலிங்கில் ஹெல்ப் ஆகுது. இம்பார்ட்டண்ட்டாக இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஜிங்க்குக்கு இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீப்ரொடக்ஷன், அப்புறம் செல் டிவிஷன். அதாவது இந்த எம்ப்ரோ இருக்கும்ல உள்ள ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கல்ல அந்த செல் டிவிஷனில் இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் ஆகுது ஜிங்க். ஸோ இதோட டெஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? செல் டிவிஷன் தான் இங்கே கீவேர்டு. அப்படின்னா புவர் ப்ரெக்னன்சி, ஸ்டண்டட் க்ரோத். செல் டிவைட் ஆகுதுன்னா என்ன ஆகும்? குழந்தை க்ரோத் இருக்காது. ஸோ ஸ்டண்டட் க்ரோத்து, புவர் டெஃபிஷியன்சி, ஜெனட்டிக் டிஸார்டரு, டிக்ரீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ். இது எதுனா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டமை கனெக்ட் பண்ணுது, இம்யூன் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஜிங்க் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? டிக்ரீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ். ஓகேயா. நெக்ஸ்ட்டு குளோரைடு சோடியம் குளோரைட். ஸோ சால்ட்டு. ஓகேயா. சால்ட்னாலே நமக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக ப்ரெஷர், பிளட் ப்ரெஷருக்கு பிளட் பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுது. அப்புறம் பிளட் வேல்யூமை மெயின்டைன் பண்ணுது குளோரைடு. ஸோ குளோரைடு கம்மியாக இருந்தால் டயர்ஹியா, வாமிட்டிங், பாடி பிஹெச்னால் என்ன? ஆசிட் பேஸ் லெவல் மாறுறது எல்லாமே குளோரைட் டெஃபிஷியன்சினால் வருது. நெக்ஸ்ட் மெக்னீஷியம் தான் மெக்னீஷியமும் போனில் ஹெல்ப் ஆகுது. ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் போன்ஸு, ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் நர்வஸ் அண்ட் மசில் ஃபங்க்ஷனுக்கு மெக்னீஷியம் தேவைப்படுது. அது மாதிரி ஒரு ஃபுட் மாலிகுல்லேருந்து எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறது மெக்னீஷியம் அந்த ப்ராசஸ்லேயும் ஹெல்ப் ஆகுது. ஸோ மெக்னீஷியம் டெஃபிஷியன்சினால் என்ன வரும்னா ஹை பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் டிசீஸும் வரும். ஓகே. பொட்டாசியம் ஃப்ளூயிட் பேலன்ஸு, கண்ட்ரோல் நர்வ் இம்பல்சஸ் அண்ட் நர்வ் கான்ட்ராக்ஷன், மசில் கான்ட்ராக்ஷன். அதாவது இந்த நர்வ் இதுக்கு வரும்ல பிரெயின்லேருந்து நர்வுக்கு வரும்போது அந்த ஒரு ப்ராசஸ் வரும். இந்த அசிட்டைல் கோலின் அதெல்லாம் வரும்ல அதில் படிக்கும்போது உங்களுக்கு பொட்டாசியம்ன்ற வேர்டு வரும். அதில் அந்த ப்ராசஸ் படிக்கும்போது பொட்டாசியம் அதுதான் போயிட்டு அந்த நர்வை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ பொட்டாசியம் டிஃபிஷியன்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்போகேலமியா ஹைப்பர் கேலமியான்னு சொல்கிறாங்க. ஸோ பொட்டாசியமோட கெமிக்கல் சிம்பிள் கேன்னு தெரியும். வித் கேனால ஹைப்போகேலமியா ஹைப்பர் கேலமியா அப்படின்றது பொட்டாசியம் டிஃபிஷியன்சி இல்லை எக்ஸஸோட டிசீஸு. நெக்ஸ்ட்டு சல்ஃபர் வந்து ஸ்கின் லூஸ்னிங் அண்ட் செட்டிங் ஆஃப் ஸ்கின்னில் வந்து ஹெல்ப் ஆகுது. நம்ம செல்லை வந்து டேமேஜ்லேருந்து பாதுகாக்குது. ஹெல்ப்ஸ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ரோட்டீன் அந்த நம்ம ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும், சல்ஃபர் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து சல்ஃபர் ஹெல்ப் ஆகுது. ஸோ ஸ்கின்னுனால அப்படியே என்ன வரும், எக்ஸிமா, அந்த ஆக்னே, இச்சி ஸ்கின், ரேஷஸ்ஸு. ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியுமே நீங்கள் வந்து சல்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சல்ஃபர் டிஃபிஷியன்சியாக இருந்தால் என்ன, ப்ரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆகாது. ஸோ அதையுமே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணி படிங்க. ஓகேயா? தேங்க்யூ.